ஸோ உன்னோட சொல்யூஷனை வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஐடியாவை வந்து உருவாக்கணும். கிளியர்? ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்க அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் நீயே ப்ரொவைட் பண்ண போகிற. தேர்ட் ஒன் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணியா சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணதுக்கு உருவாக்க தட் இஸ் விச் இஸ் யுவர் ப்ராடக்ட். உங்கள் ப்ராடக்டை நீ ஃபோக்கஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செஞ்சீங்க சரியா? இந்த ப்ராடக்டை நான் நீங்கள் என்ன பண்ண போகிறேன் நீ வச்சுக்கியா சேல் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா மார்க்கெட்டிங். இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட் எப்படிலாம் மார்க்கெட் பண்ணணும் அட்வர்டைஸ் பண்ணணும். ஆனால் எப்படி அட்வர்டைஸ் பண்ணணும்? உங்களோட ப்ராடக்ட் வந்து எப்படி இருந்தால் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அட்ராக்டிவாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஈஸி டு அஃபோர்டபுளாக இருக்கும். அஃபோர்டபுள் குட் பாயிண்ட். வேற ஓகே, ஈஸியாக சொன்னோம்னா ப்ராடக்ட் வரும் அது யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் அது மக்களை வாங்க கேட்டால் நம்ம சொல்லணும். இப்போ வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க பார்ப்போமா? ரெட் புல் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன டப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மெத்தட். நம்மளை அறியாமையே நம்ம கூட மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நெய்பல் அப்படின்னு சொன்னாலே நான் ரீசெண்டாக ஒரு ஊட்டியா பண்ணேன், அதை அவர் சொன்னார். ஸ்வீட் ரெடி கொண்டாரு அப்படிங்கிறது ஏதோ ஸ்வீட் ரெடி கொண்டாரு. கேட்பரி என்ன பண்ணாரு? எப்போ சாக்லேட் ஸ்வீட்டாக மாறிச்சு? ஸ்வீட்னா முதல்ல லட்டு, ஜாங்கிரி, குலோப் ஜாமுன், ரசகுல்லா இதெல்லாம் தானே ஸ்வீட்டு. சாக்லேட்ஸ்னா சாக்லேட் அவ்வளோப்பா சாக்லேட் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அவனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு? என்ன அனலைஸ் பண்ணனா, சாக்லேட்டுக்கு இருக்கிற மார்க்கெட்டோட ஸ்வீட்டுக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். என்ன சொன்னா நீ வாங்குவ? சாக்லேட்னு சொன்னா வாங்க மாட்டேன், ஆனால் உனக்கு ஸ்வீட் பிடிக்கும். ஸோ அவனோட ப்ராடக்டையே ஸ்வீட்டாக மாற்றலாம். ஸ்வீட் எடுத்து கொண்டாடு அப்படின்னு உன் மனசுலேயே ரெஜிஸ்டர் பண்ணலாம். சாக்லேட் ஒரு ஸ்வீட் அப்படின்ட்டு நம்ம மைண்டில் நம்ம அறியாமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே ஸ்வீட் எடுத்து கொண்டாடு, ஸ்வீட்டுங்கிற வார்த்தை மட்டும்தான் அவனோட தாக்கம் வச்சுக்கிறாரு. உடனே வந்து வாங்க வச்சுக்கலாம். மார்க்கெட்டிங் வந்து வேலைக்காரன் படம் பார்த்துருக்கீங்களா?
அதில் அவங்க ஏற்பா சொல்கிற மாதிரி கீழ் ரோலெலாம் சாக்லேட் வச்சுருப்போம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம். எங்கேயுமே விண்டோஸ் இருக்காது, டைம் கன்சம்ஷன் தெரியக்கூடாது. கடைசியில் தான் நமக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் வச்சுருப்போம். தேவையில்லாத பொருட்கள்லாம் முன்னாடி வச்சுருப்போம். கடைசி நேரத்தில் போகிற வரைக்கும் நடுவில் மேய்ச்சிட்டு போக தெரியுமா, மேயும் போது பண்ணுற செலவு தான் அதிக செலவு. ஸோ இதெல்லாம் தான் சின்ன 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 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அவ்வளோ உங்கள் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பி இந்த வெயிட் லிங்க்ஸ். ஸோ 4 ஸ்டெப் என்னென்னா, ஐடியா பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா பண்ண போயினா ஃபஸ்ட்டு நீ என்ன யோசிக்க போயினா ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும். மக்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீயே தரப்போம். இந்த ப்ராப்ளம் நீ ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நான் இந்த ஒரு சொல்யூஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் அது வந்து ஐடியா பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறது என்னன்னா, அதை வந்து நீ ஹோஸ்ட் பண்ணி காட்டுறது தான். இப்போ வந்து சாஃப்ட்வேர் ஸ்விக்கி எத்தனை பேர் நம்ம நினச்சிருக்கோம் வீட்டில் இருக்கும்போது. இப்போலாம் ஸ்விக்கி இருந்துச்சு. சின்ன வயசுலாம் நம்மளாம் வீட்டில் கூட்டிகிட்டு சட்டமாக இருப்போம், யாரை கதவு கட்டினாலும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சாப்பாடு வந்து எதனா ஒரு செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க வீட்டிலே அப்படின்ட்டு.